பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. லென்த் ரொம்ப ஓவர், அது ஒரு பெரிய மைனஸ். எது பிரசன்ட்ல நடக்குது எது பாஸ்ட்ல நடக்குதுன்றதே தெரியாது நமக்கு. திடீர்னு அவங்களே இன்றுன்னு போடுறாங்க, திடீர்னு சம்பவ நாள்னு போடுறாங்க. அது வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர முடியல நமக்கு. அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷனை இவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி மொத்த படமும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் படத்து நல்லா இருக்கு. என்டையர் மூவி உட்காந்து பார்க்கும்போது இவ்வளவு லென்த் இவ்வளவு இழுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. 2 கதாபாத்திரம் வராரு, அவரு வர இடங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அவரும் இல்ல அப்படின்னாக்கா படம் அவ்வளவுதான், சுத்தமா ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இவன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரியல. பணம் நிறைய இருக்கு, ப்ரொடியூஸ் பண்றது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல படத்துல. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த படம் யாருக்கான படம்னா இந்த 2K கிட்ஸ்க்கான படம். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ரூம் கிடைக்குது அப்படின்றதுக்காக போயிடுறாங்க. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத படத்துல சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் ஹேண்டில் பண்ண மாதிரி என்டர் மூவி ஹேண்டில் பண்ணி தான் சூப்பரா இருந்திருக்கும் இந்த படம். படம்னா இவங்க நிறைய இடத்துல கோட்டை விட்டாங்க, படத்தை தேத்திருக்கலாம், நிறைய இடத்துல கோட்டை விட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இது எப்படா எடுத்தீங்க, இது வந்து இப்ப பாஸ்ட் நடக்குதா இல்ல பிரசன்ட்ல நடக்குதா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோட போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி தான் நல்ல படம் சொல்லியிருக்கலாம். பட் படமே ஸ்கிரிப்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் பண்ணலன்றது நல்லாவே தெரியுது. நிறைய ஜம்ப் தெரிஞ்சது, ஒரு சில இடங்கள்ல தேத்தி இருக்கலாம், பயங்கரமா நல்லா பண்ணிருக்கலாம். பட் அது கூட ப்ராப்பரா அவங்க இது பண்ணாம அப்படியே விட்டாங்க. ஏதோ கைக்கு வந்ததை எழுதியிருக்க மாதிரி தெரிஞ்சது. நேச்சரா ஒரு நடிக்கல, அவரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 10 படம் நடிச்சு ஆஸ்காருக்கு செலக்ட் ஆன மாதிரி ஒரு மேனரிசம் தெரியுது உள்ள. டவுன் ஏத்துக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவினை ஹீரோவா ஏத்துக்கிட்டீங்க, ஆனா இவரை ஹீரோவா ஏத்துக்க முடியல. அந்த மாதிரிதான் இருக்கு ரியோ பார்க்கும்போது. பட் எனக்கு தெரியல டேரக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரா என்னன்றது தெரியல. பட் இல்ல, அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும்னாக்கா இந்த கதாபாத்திரம், அதாவது நம்ம ஸ்டார்டிங் ஒரு 4-5 படம் தான் பண்றோம் நம்ம இப்ப ஸ்டார்டிங் பீரியட் நம்மளுது. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் த எர்த் நம்ம நடிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்டிங்ல கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும்னு தெரியணுமே தவிர அவரோட கால்ஷீட் கிடைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி உள்ள அவர் நடிச்சு வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு மேனரிசம் தெரியுது உள்ள. அதை பார்க்கும்போது அது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், லவர்ஸ் வேணா உள்ள உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாமே தவிர ஒரு ஜென்ரலா வீக்கெண்ட் வந்து பாக்கணும்னாக்கா உங்க பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற படமா தான் இருக்கும் இது. கண்டிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன் என்ஜாய் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டீங்க, ரொம்ப பொறுமையை சோதிக்கும். ஒரு பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன் நான். பட் இந்த படத்தை ஒரு ஹீரோவா நம்ம ஏத்துக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மேனரிசம் அப்படி இருக்கு. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் செலக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்கலாம், நல்லா தான் இருக்கு, அதாவது நல்லா கொண்டு போயிருக்கலாம். இவங்க சொன்ன கான்செப்ட் சூப்பரான கான்செப்ட் தான், ஆனா அதை எடுத்துட்டு போனது இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது என்னடா கான்செப்ட் சொல்ல முடியாது. நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆனா பார்க்கணுமான்ற யோசிச்சுட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பணம் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் தான் பண்ணி அவனை இப்ப பாத்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் எல்லாம் ரெட் ஜெயின் தூக்கி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே. இந்த படத்தை இவன் பண்றாரு போது உள்ள ஏதோ சரக்கு இருக்கு போல நினைச்சு பார்ப்போம் நம்ம. பணம் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. படம் ஒண்ணும் கிடையாது. 5க்கு ஒரு 2 மார்க் தரலாம். நன்றி.